ஸோ நண்பா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நான் இன்றைக்கி வந்து குஸ்கா பண்ண போகிறேன் நண்பா. ஸோ பாருங்கள் புதினா லெமன் எல்லாமே வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு மூணு கிராம் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு கிராம் போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு கிராமு, ஏலக்காய் 1 கிராமு, வெளிப்பு 2 கிராமு, இது ஒரு 3 கிராம் போட்டேன். பட்டை, ஸோ வெங்காயம் 1. ஓகே நண்பா. ஸோ கம்மியாக தான் பண்ணுறேன். 1.5 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த கப்பை இன்னொரு கப்பு. ஸோ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? பாருங்கள் நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இப்படி கட் பண்ணிட்டேன். ஓகே மக்கா. பிரிச்சு விட்டுருவேன். உப்பு போட்டுருவேன். சாப்பிட்டா கூட அப்படியே ஏற்கனவே சீக்கிரம் வெங்காயம் வந்துடும் தண்ணி. ஸோ அதனால் எண்ணெய் நான் போடல. உப்பு போட்டுடலாம் அப்படியே சேர்த்து. ஸோ உப்பு போட்டேன், கல் உப்பு தான் போட்டுருவேன். ஸோ ஆயில் ஊற்றிடணும் தான் சேர்த்து. ஸோ ஆயில் ஒரு ஸோ 30 ml ஊற்றிடும். 30 ml ஊற்றிட்டேன். 30 to 35 இந்த மாதிரி போட்டுருங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 ml போட்டுருங்க. ஸோ எப்பயுமே கழுவிடுவேன். இது பூச்சிலாம் இருக்கும், நான் எப்பயுமே கழுவிடுவேன். இந்த வேலிப்பும் பட்டையும் போட்டுருவேன். இது போட்டுருவாங்களா? கிராம்பு ஏலக்காய் 2 கிராம், 2 கிராம் கிராம்பு, இது ஏலக்காய் 1 கிராம். ஸோ வெங்காயம் வந்து சிஞ்சக்காளி பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ நண்பா இது ஒரு சிஞ்சக்காளி பேஸ்ட் போட்டேன். இது ஒரு 5 கிராம் போட்டுருக்கேன். 5 to 10 போட்டுருக்கேன். அப்படியே போட்டுருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ சேம் பிரியாணி மாதிரி தான். இதில் நான் கறி மட்டும் போட மாட்டேன், அவ்வளோதான் இருக்கும். ஸோ நண்பா இந்த பச்சை மிளகா ஒரு 5 நம்ம போட்டுருக்கேன். ஸோ பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் அப்படியே வரும் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நண்பா இதோட இது போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டுமே ஒவ்வொரு கை போட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் இது வதங்கட்டும். 3 நிமிஷம், 1 நிமிஷத்துல இதாயிடும். ஸோ நம்ம இதோட லெமன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் போட்டுக்கலாம். ஸோ ஜூஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம இது 170 கிராம் தயிர். ஸோ அப்படியே போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது அப்படியே கலச்சி விட்டுருக்கோம். பார்த்து வளர்ந்துட்டேன். அதில் நான் கொழுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் கொழுப்பு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ வதங்கிட்டு நண்பா. ஸோ நண்பா சில்லி போட்டுரு ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 5 கிராம்,
ஸோ கறி பவுடர் ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஜாஸ்தி இல்லை. ஸோ திண்டுக்கல் பிரியாணி மசாலா அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. அதை டேக் பண்ணுங்க. கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் மசாலா பிடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிங்க, அடி பிடிச்சி மசாலா போட்டுருந்தால. ஸோ அதில் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. இது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ரைஸை ஊற்றிட்டோம்னா ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ மசாலா நல்லா வெந்துருச்சு நண்பா. ஸோ நான் தண்ணி ஊற்றிடுறேன். 1 கிளாஸில் தான் போட்டிருக்கேன். 1 கிளாஸ் வந்து இது போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸு. ஸோ இதுக்கு நான் இப்போ 1 கிளாஸுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். ஸோ ஒரு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்க வேண்டாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ இது 2 கிளாஸ். ஸோ உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம். உப்பு இருக்கா கூட நான் பார்த்துக்கிறேன். அப்படியே உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு. ஓகே டன். ரொம்ப கண்டினியூ பாருங்கள். ஸோ 2 கிளாஸ் ஊற்றிங்க. கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. மூடிடுறவங்க தான் பாயில் பண்ணதுன்னா தண்ணியை ரைஸை போட்டுருவாங்க தான் அரிசியை. ஓகே ரெண்டா. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அரிசியை கண்டிக்கிறோம் தான் மூடியை போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரிசியை விடுவோம். அபுகாஸ் பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ அரிசி இப்படி தான் கழுவணும். போட்டு அடுத்த நாள் தானே உடஞ்சிடும் பாஸ்மதி ரைஸ். ஸோ பாஸ்மதி ரைஸ் சாஃப்டாக வந்து கழுவணும். ரொம்ப போட்டு அழுத்தினீங்க உடஞ்சிடும் ரைஸு. ஸோ இது ஃபைனல். இதை எடுத்து அப்படியே போட்டுறோம் தான். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு போட்டுறோம் தான். தண்ணி சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. அப்படியாச்சு. தண்ணி சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நண்பா. சூடாகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு பாருங்க. அரிசியாக போட்டுறேன். ஸோ நம்ம அரிசி போட்டாச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ கலக்கி விட்டணும். கலக்கி விட்டால் தான் வரும். ரொம்ப கலக்காதீங்க, அரிசி உடஞ்சிடும். ஸோ லைட்டாக கலக்கணும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இது ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தம்மு போட்டு ஒரு 15 நிமிஷம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. முடி வச்சுக்கலாம். முடி போட்டு வச்சு இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். பாயில் ஆகணும். ரைஸ் கொஞ்சம் குக் ஆகிடும். ஓகே நண்பா. ஸ்மார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ தம்மு போட்டுறோம் தான் பாருங்கள். அருமையாக இருக்குது ரைஸு. பூ மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ பக்காவாக தண்ணி கரெக்டாக இருக்குது. ஐஸும் செம்மையாகிடுச்சு. ஸோ இப்போ தம்மை போட்டுறோம் தான் லைட்டாக சும்மா ஒரு 10 நிமிஷம் தம்மு போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அருமையாகிடுச்சு. இது மேலே அப்படியே கொத்தமல்லி அப்படியே கார்னிஷ் மாதிரி போட்டு விட்டுலாம். ஸோ இப்போ தம்மு போடுறேன். எப்படியும் கண்டினியூ பாருங்கள். ஸோ இதே தான் பிளேட் வச்சு மூடிடுறது. ஸோ இதில் வெயிட். ஸோ வெயிட் வச்சுட்டாச்சு. கிரிப்பாக உட்காந்துக்கும் வெயிட்டு. இதுதான் தம்மு. லிம்மில் வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள். ரொம்ப ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுறாங்க நண்பா. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். இன்னும் நான் சாப்பிட்டு 10 டேஸ்ட் விட்றேன். ஓகே மேடம் நண்பா.
ஸோ கண்டினியூ பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பனே பார்க்கக்கூடாது. ஒரு 25 மினிட்ஸ் ஆஃப் பண்ணு, 10 நிமிஷம். ஓகே 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 ஜஸாக்கல்லாஹ். ஸோ ரொம்ப ரெடியாச்சு. 10 எடுக்கணும் பாருங்கள். பக்காவாக இருக்குது. தம்மு கட்டியாச்சு. நான் உங்களுக்கு குறைச்சி காமிக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் குறைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு நண்பா. ஸோ நண்பா, ஸோ மக்களே குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் கொழுப்பும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொழுப்பு இருக்கும் லைட்டாக, 2-3 கறியும் இருக்கும். அதோட பாருங்கள் நண்பா, செம்ம டக்கராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ குஸ்கா பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. பாஸ்மதி ரைஸு இது நண்பா. சட்னி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு நண்பா. ஸோ பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் நண்பா. ஸோ பாருங்க, டகாசமாக இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கம்மியாகிடுச்சு, அதனால் கொழுப்பு போட்டுதான். ஸோ வேறு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மசாலாலாம் செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.